அறைக்குள்ள நந்தினியும் ஆதித்த கரிகாலனும் பேசிக்கிட்டு இருந்தத பக்கத்துல இருந்த யாழ் களஞ்சியத்துல இருந்து வந்தியத்தேவன் கேட்டுக்கிட்டு இருந்தான். மறைஞ்சிருந்து அவன் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு ஒரு காளாமுக உருவம் வந்து வந்தியத்தேவனுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்குது. அந்த புடியில இருந்து அவன் தப்பிச்சு போக பாக்குறான். அப்போ அவனுடைய தலையில பெரிய பாறாங்கல்ல போட்ட மாதிரி ஒரு அடி. அவன் அப்படியே நினைவு இழந்துடுறான். அந்த காளாமுக உருவம் கையில கத்தியோட நந்தினியை நோக்கி பாயுது. அவ அந்த உருவத்த வியப்போட பாத்துக்கிட்டு இருக்கும்போதே, எதிர்ல தரையில ஆதித்த கரிகாலனுடைய உருவம் வீரபாண்டியனுடைய வாளால குத்தப்பட்டு கீழ கிடந்தது. அதே சமயத்துல உள்ள நுழைஞ்ச ரவிதாசன் அங்கே இருந்த விளக்க அணைச்சிடுறான். இருள் சூழ்ந்த அந்த அறையில மரண தருவாயில முனகிற குரலும் விம்மல் ஒலியும் கேட்டது. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 5வது இறுதி பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 39 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 40வது அத்தியாயத்துல இருந்து இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 40. நான் கொன்றேன். திருவாலங்காட்டு செப்பேடுகளில் சோழ வம்சாவளியை விவரிக்கும் போது வானுலகை பார்க்கும் ஆசையினால் ஆதித்தன் அஸ்தமனத்தை அடைந்தான். உலகில் கலி எனும் காரிருள் சூழ்ந்தது என்று கூறப்பட்டிருக்கிறது. வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரனாகிய சோழ சாம்ராஜ்யத்து பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலன் அகால மரணமடைந்தது பற்றித்தான் அவ்வாறு திருவாலங்காட்டு செப்பேட்டில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆதித்த கரிகாலன் மரணமுற்று கிடந்த கடம்பூர் அரண்மனையின் அறையில் அப்போது உண்மையாகவே காரிருள் சூழ்ந்திருந்தது. காளாமுக தோற்றம் கொண்டவனால் கழுத்து நெறிப்பட்டு தரையில் தடால் என்று தள்ளப்பட்ட வல்லவரையனுடைய உள்ளத்திலும் அவ்வாறே சிறிது நேரம் இருள் குடிகொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ளத்தில் ஒளி தோன்றிய போது, நினைவு வரத் தொடங்கிய போது அவனுடைய கண்களும் விழித்தன. ஆனால் அவனைச் சுற்றிலும் சூழ்ந்திருந்த இருளின் காரணத்தினால் அவனுடைய கண்ணுக்கு எதுவும் புலப்படவில்லை. ஆதலினால் அவன் எங்கே இருக்கிறான், என்ன நிலைமையில் இருக்கிறான் என்பதும் அவனுடைய உள்ளத்தில் புறப்படவில்லை. மண்டையை வலித்துக் கொண்டிருந்த உணர்ச்சி முதலில் ஏற்பட்டது. கழுத்து நெறிப்பட்ட இடத்திலும் வலி தோன்றியது. மூச்சு விடுவதற்கு திணற வேண்டியிருந்ததை அறிந்தான் அவன். இந்த மண்டை வலி எப்படி வந்தது? இந்த கழுத்து வலி எதனால் ஏற்பட்டது? மூச்சு விடுவதற்கு ஏன் கஷ்டமாயிருக்கிறது? ஆஹா, அந்த காளாமுகன்! அவனை தான் கண்டது உண்மையா? அவன் தன் கழுத்தை நெரித்து கொல்ல முயன்றது உண்மையா? எதற்காக கழுத்தை நெரித்தான்? நான் சத்தம் போடுவதை தடுப்பதற்காகவா? அவனுடைய இரும்பு பிடியை மீறிக்கொண்டு தான் போக விரும்பியது எங்கே? ஆஹா, இப்போதுதான் நினைவு வருகிறது. ஆதித்த கரிகாலரிடம் போவதற்காக. ஐயோ, அவருடைய கதி என்ன ஆனது? நந்தினி என்ன ஆனாள்? ரவிதாசன் என்ன செய்தான்? தன்னை தடுக்க பார்த்து தரையில் தள்ளிய காளாமுகன் பிறகு என்ன செய்திருப்பான்? தான் இப்போது இருப்பது எங்கே? பாதாள சிறையிலா? அல்லது சுரங்கப் பாதையிலா? கண்விழிகள் பிதுங்கும்படியாக வந்தியத்தேவன் சுற்றுமுற்றும் உற்று பார்த்தான். ஒன்றுமே தெரியவில்லை. கடவுளே, இப்படியும் ஒரு இருட்டு இருக்குமா? தான் விழுந்த இடம் நந்தினியின் அந்தப்புர அறையில் யாழ்களஞ்சியத்தின் அருகில் என்பது நினைவுக்கு வந்தது. அங்கேயே அவன் கிடக்கிறானா, அல்லது வேறு எங்கேயாவது தூக்கி கொண்டு போய் போட்டிருக்கிறார்களா? இதை எப்படி தெரிந்து கொள்வது? 2 கைகளையும் நீட்டி துழாவி பார்த்தான் அவன். ஒரு பொருள் அவன் கைக்கு தட்டுப்பட்டது. ஆஹா, கத்தி போலல்லவா இருக்கிறது? ஆமாம், கத்திதான். திருகு மடல் உள்ள கத்தி. சாதாரண கத்திகளை விட இது மிக சக்தி வாய்ந்த கத்தி. எவன் மேலாவது பாய்ந்தால் அவன் செத்தான். இந்த மாதிரி விசித்திரமான கத்தியை எங்கேயோ பார்த்தோமே. யார் கையில் பார்த்தோம்? ஆம், இடும்பன்காரியின் கையில் அல்லவா பார்த்தோம். அன்று முன்னிரவில் நடந்தவையெல்லாம் ஒவ்வொன்றாக வந்தியத்தேவனுக்கு நினைவுக்கு வந்தன. இந்த கத்தி எங்கே எப்படி வந்தது? இதன் மடல் ஈரமாயிருக்கிறதே. ஈரம் எப்படி வந்தது? தண்ணீரா? இல்லை எண்ணெயா? அதுவும் இல்லை. அது இரத்தமாகத்தான் இருக்க வேண்டும். ஐயோ, யாருடைய இரத்தம்? ஒருவேளை தன்னுடைய இரத்தமே தானோ? வந்தியத்தேவன் தன் பின்மண்டையை தொட்டு பார்த்து கொண்டான். கழுத்தை தொட்டு பார்த்து கொண்டான். அங்கேயெல்லாம் வலித்ததே தவிர ரத்தம் வந்ததாக தெரியவில்லை. உடம்பில் வேறு எங்கும் கத்தி காயத்தின் வலி இல்லை. பின் இந்த முருகு கத்தியின் மடல் யாருடைய இரத்தத்தை குடித்துவிட்டு இங்கே நம் அருகில் கிடக்கிறது?
யார் இதை பிரயோகித்திருப்பார்கள்? ஒருவேளை இடும்பன்காரிதான் அந்த பயங்கர தோற்றம் கொண்ட காளாமுகனின் வேடத்தில் வந்தானா? இல்லை, இல்லை. அப்படி இருக்க முடியாது. இடும்பன்காரி அவ்வளவு நெடிதுயர்ந்த உருவம் கொண்டவன் அல்ல. இது என்ன? காலடி சத்தமா? யாராவது வருகிறார்களா? நாம் பேசாமல் இருக்கலாமா அல்லது குரல் கொடுக்கலாமா? வருகிறவர்கள் கையில் விளக்குடன் வரக்கூடாதா? எங்கே இருக்கிறோம் என்றாவது தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? இருட்டில் தெரியாமல் தன்னை மிதித்து விடப் போகிறார்களே! இந்த எண்ணம் தோன்றியதும் வந்தியத்தேவன் சட்டென்று எழுந்து உட்கார்ந்தான். கையில் அந்த சிறிய கத்தியை ஆயத்தமாக வைத்துக்கொண்டு, "யாரங்கே?" என்று கேட்டான். அவனுடைய குரல் ஒலி அவனுக்கு அளவில்லாத வியப்பை அளித்தது. அதை அவனாலேயே அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அவனுடைய குரலாகவே தோன்றவில்லை. அந்த காளாமுகன் கழுத்தில் பிடித்த பிடியினால் அவனுடைய தொண்டைக்கு இந்த கேடு நேர்ந்திருக்கிறது. சத்தம் வெளியில் வருவதே கஷ்டமாயிருக்கிறது. மறுபடியும் ஒரு தடவை, "யாரங்கே?" என்று உரக்க சத்தமிட்டு கேட்க முயன்றான். அதுவும் உருமல் சத்தமாக வந்ததே தவிர, குரல் ஒலியாகவே தோன்றவில்லை. சரி, இனி உட்கார்ந்திருப்பதிலோ, காத்திருப்பதிலோ பயனில்லை. எழுந்து நடந்து எங்கே இருக்கிறோம் என்று சோதித்துப் பார்க்க வேண்டியதுதான். வந்தியத்தேவன் எழுந்து நின்றான். கால்கள் தள்ளாடின. ஆனாலும் சமாளித்துக் கொண்டு நடந்தான். கைகளை எவ்வளவு நீட்டினாலும் ஒன்றும் தட்டுப்படவில்லை. தூரத்தில் ஏதோ பளபளவென்று தெரிந்தது. அது நிலைக்கண்ணாடி போல் அல்லவா இருக்கிறது. அதில் எங்கிருந்தோ மிக மெல்லிய ஒளிக்கிரணம் பட்டதினால் அது பளபளக்கிறது. ரவிதாசன் கையில் புலியின் உடலை எடுத்துக்கொண்டு நுழைந்த தோற்றம் அந்த கண்ணாடியிலே பிரதிபலித்தது வந்தியத்தேவனின் நினைவுக்கு வந்தது. சரி சரி, நந்தினியின் அந்தப்புற அறைக்குள்ளேதான் இன்னும் இருக்கிறோம். ஆனால் ஏன் இங்கே இப்படி இருள் சூழ்ந்திருக்கிறது? ஏன் நிசப்தம் குடிகொண்டிருக்கிறது? இந்த அறையில் சற்று முன்னால் இருந்தவர்கள் அத்தனை பேரும் என்ன ஆனார்கள்? இவ்விதம் எண்ணிக்கொண்டே வந்தியத்தேவன் இருட்டில் தடுமாறிக்கொண்டு நடந்தான். அப்போது காலில் ஏதோ தடுக்கவே மறுபடியும் தடால் என்று விழுந்தான். அவன் விழுந்தது புலியின் தோல் என்று தெரிந்தது. ரவிதாசன் கையில் எடுத்துக் கொண்டு வந்து எறிந்த புலித்தோல் மீதுதான் அவன் விழுந்திருக்க வேண்டும். வந்தியத்தேவன் தடுமாறி விழுந்தபோது கையில் இருந்த கத்தி நழுவி விட்டது. அதை கண்டுபிடித்து எடுத்துக் கொள்வதற்காக கையை நீட்டி துழாவினான் அவன். அப்போது கையில் மிருதுவாக ஏதோ தட்டுப்பட்டது. வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம் நடுங்கியது. ரோமங்கள் குத்திட்டு நின்றன. நெஞ்சில் பீதி குடிகொண்டது. அப்படியும் இருக்க முடியுமா என்று எண்ணிக்கொண்டே மறுபடியும் தடவி பார்த்தான். ஆம், அது ஒரு மனித உடல்தான். அவன் கையில் தட்டுப்பட்டது அந்த மனிதனின் உள்ளங்கை. புலித்தோலை உடனே அகற்றி தூர எறிந்தான் அவன். பிறகு உற்று பார்த்தான். கண்ணாடியில் விழுந்த லேசான ஒளி பிரதிபலித்து கீழே கிடந்த உடலையும் சிறிது புலப்படுத்தியது. ஐயோ என்று அலறினான் வந்தியத்தேவன். இளவரசர் ஆதித்த கரிகாலர் அல்லவா கிடக்கிறார். அவர் அல்ல, அவருடைய உயிரற்ற உடல்தான் கிடக்கிறது. வந்தியத்தேவனுடைய நெஞ்சு விம்மி தொண்டையை அடைத்துக் கொண்டது. கண்களில் அவனையும் அறியாமல் கண்ணீர் ததும்பியது. நடுநடுங்கிய கைகளினால் கரிகாலனுடைய உடம்பின் பல பகுதிகளையும் தொட்டு பார்த்தான் அவன். சிறிதும் சந்தேகத்துக்கு இடமில்லை. உயிர் சென்றுவிட்ட வெறும் கூடுதான் கிடந்தது. அந்த உயிரற்ற உடம்பின் விலா பக்கத்திலிருந்து பெருகி பக்கத்தில் வழிந்திருந்த ரத்தம் அவனுடைய கைகளை நனைத்தது. அச்சமயம் அவனுக்கு குந்தவை பிராட்டியின் நினைவு உண்டானது. அந்த மாதரசி அவனை எதற்காக அனுப்பி வைத்தாளோ அந்த காரியத்தில் அவன் வெற்றியடையவில்லை. முழு தோல்வியடைந்தான். இனி அவளுடைய முகத்தில் எப்படி விழிப்பது? அவனால் எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்தாகிவிட்டது. ஆனாலும் பயன்படவில்லை. விதி வென்றுவிட்டது. இளவரசரின் உயிரற்ற உடலை எடுத்து தன்னுடைய மடியிலே போட்டுக்கொண்டான் அவன். மேலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. சிந்திக்கும் சக்தியையே அவன் இழந்து விட்டான். சத்தம் போட்டு அலறுவதற்கு தொண்டையிலும் சக்தி இல்லாமல் போய்விட்டது. இளவரசர் இறந்து விட்டார். ஒப்புக்கொண்ட காரியத்தில் நாம் வெற்றி பெறவில்லை. குந்தவையின் முகத்தில் இனி விழிக்க முடியாது எனும் இந்த எண்ணங்களே திரும்ப திரும்ப அவனுடைய மனதில் வந்து கொண்டிருந்தன. இவ்வாறு எண்ணிக்கொண்டு எவ்வளவு நேரம் அவன் அங்கேயே உட்கார்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியாது. தீவர்த்தி வெளிச்சத்துடன் மனிதர்கள் சிலர் அந்த அறையை நெருங்கி வருகிறார்கள் என்பதை கண்ட பிறகுதான் அவனுக்கு ஓரளவு சுயநினைவு வந்தது. கரிகாலனுடைய உடலை தன்னுடைய மடியிலிருந்து எடுத்து கீழே வைத்துவிட்டு எழுந்து நின்றான் அவன். 10, 12 ஆட்கள் முன்வாசல் பக்கமிருந்து வந்தார்கள். அவர்களில் இருவர் தீவர்த்தி பிடித்துக் கொண்டிருந்தார்கள். மற்றும் சிலர் வேலேந்தி கொண்டு வந்தார்கள். எல்லாருக்கும் முன்னால் கந்தமாறனும் அவனுக்கு அடுத்தாற்போல் பெரிய சம்புவரையரும் வந்தார்கள். வந்தவர்கள் எல்லோருடைய முகங்களும் பயப்பிராந்தியை காட்டின. தீவர்த்தி வெளிச்சத்தில் பேயடித்தவர்களைப் போல் அவர்கள் காணப்பட்டார்கள். கந்தமாறனுடைய முகத்தில் மட்டும் கோபமும் மாத்திரமும் கொந்தளித்துக் கொண்டிருந்தன.
அவன் வந்தியத்தேவனை பார்த்ததும், அடே பாதகா, கொலைகாரா, சிநேக துரோகி, ராஜ துரோகி, நீ தப்பித்துக் கொண்டு ஓடவில்லையா? போய்விட்டாய் என்றல்லவா நினைத்தேன் என்று கர்ஜனை செய்தான். பிறகு பெரிய சம்புவரையரை நோக்கி, தந்தையே, அதோ பாருங்கள் கொலைகாரனை! சிநேகிதன் போல் நடித்து பாதகம் செய்த பழிகாரனை பாருங்கள்! நம்முடைய வம்சத்துக்கு அழியாத களங்கத்தை உண்டு பண்ணிய சண்டாளனை பாருங்கள்! அவனுடைய முகத்தோற்றத்தை பாருங்கள்! அவன் செய்த பயங்கர குற்றம் அவன் முகத்திலேயே எழுதியுள்ளதைப் போல் பிரதிபலிப்பதை பாருங்கள் என்றான். சம்புவரையர் அதற்கெல்லாம் மறுமொழி ஒன்றும் சொல்லாமல் கீழே கிடந்த ஆதித்த கரிகாலனுடைய உடலை அணுகினார். அதன் தலைமாட்டில் உட்கார்ந்து சிறிது நேரம் உற்று பார்த்து கொண்டிருந்து விட்டு, ஐயோ விதியே, இது என் வீட்டிலா நேர வேண்டும்? விருந்துக்கு என்று அழைத்து வேந்தனை கொன்ற பழி என் தலையிலா விடிய வேண்டும் என்று புலம்பிக் கொண்டே தனது தலையில் படார் படார் என்று அடித்துக் கொண்டு புலம்பினார். அதை பார்த்த கந்தமாறன், தந்தையே, நம் குலத்துக்கு அந்த பழி ஒரு நாளும் வராது. இதோ கொலைகாரனை கையும் மெய்யுமாக பிடித்திருக்கிறோம். இவன் இளவரசரை கொல்வதற்கு உபயோகித்த கத்தி அதோ கிடப்பதை பாருங்கள். அதில் ரத்தம் தோய்ந்திருப்பதை பாருங்கள். முன்னால் நான் வந்து பார்த்தபோது இவன் இங்கே இல்லை. கத்தியும் இல்லை. ஓட பார்த்து முடியாமல் திரும்பி விட்டான் போல் இருக்கிறது. ஒருவேளை இளவரசர் உடம்பில் உயிர் ஒட்டி கொண்டிருக்கிறதோ என்று பார்க்க வந்தான் போலும். கத்தியால் குத்தியது போதாது என்று தொண்டையை திருகிவிட்டு போக வந்தான் போலும். தந்தையே, இப்பேற்பட்ட மகா பாதகனுக்கு, சதிகார துரோகிக்கு என்ன தண்டனை கொடுப்பது? எது கொடுத்தாலும் போதாதே என்று கந்தமாறன் பேசிக்கொண்டே போனான். வந்தியத்தேவன் ஏற்கனவே தொண்டை நெரித்து பேச முடியாதவனாய் இருந்தான். கந்தமாறனுடைய வார்த்தைகள் அவனை திடுக்கிட வைத்தன. தன்னை பிறர் கொலைகாரனாக நினைக்கக்கூடிய நிலையில் தான் அப்போது இருப்பது அவனுக்கு தெரிய வந்தது. இளவரசனை குத்திக் கொன்ற குற்றத்தை அல்லவா இந்த கந்தமாறன் தன் மீது சுமத்துகிறான். முன்னே இவனுடைய முதுகில் நான் கத்தியால் குத்தியதாக சொன்னான். இப்போது இளவரசரை நான் கொன்று விட்டதாகவே சொல்லுகிறான். நம்முடைய நிலையும் அப்படி இருக்கிறது. ஆஹா, அந்த பழுவூர் மோகினி, அழகே வடிவான விஷப்பாம்பு இதற்காகவே திட்டமிட்டிருந்தாள் போல் இருக்கிறது. இதற்காகவே தன்னை சில முறை காப்பாற்றினாள் போல் இருக்கிறது. குந்தவை பிராட்டியின் பேரில் இவளுக்கு உள்ள குரோதத்தை இவ்விதம் அவள் தீர்த்து கொண்டாள். ஆஹா, அந்த அழகிய வடிவம் கொண்ட பெண் பேயை எங்கே? அவள் எப்படி தப்பித்தாள்? காரியம் முடிந்ததும் சுரங்க வழியில் ரவிதாசன் முதலியவர்களோடு தப்பி ஓடிவிட்டாள் போலும். இவ்வாறு எண்ணமிட்ட வந்தியத்தேவனின் சிந்தனை சட்டென்று இன்னொரு பக்கம் திரும்பியது. ஆதித்த கரிகாலரை தான் கொல்லவில்லை என்பது நிச்சயம். ஆனால் வேறு யார் கொன்றிருப்பார்கள்? நந்தினியா, அல்லது ரவிதாசனா, அல்லது காளாமுகனா? ஒருவேளை தான் நினைவு மறக்கும் தருவாயில் ஒரு கணம் தோன்றி மறைந்த மணிமேகலையாகத்தான் இருக்குமோ? அல்லது இந்த முறுக்கு கத்தியை எடுத்து வந்தவனான இடும்பன்காரியாக இருக்குமோ? ஒரு கால் கந்தமாறனே தான் நந்தினி மேல் கொண்ட மோகத்தினால் இந்த படுபாதகத்தை செய்துவிட்டு நம்மேல் பழியை போடுகிறானோ? அல்லது நந்தினி சொன்ன அதிசயமான ரகசியத்தை கேட்டுவிட்டு தன்னை தானே நொந்து கொண்ட ஆதித்த கரிகாலர் தற்கொலை செய்து கொண்டு இறந்தாரா? கந்தமாறன் தன் பக்கத்தில் நின்ற ஆட்களை பார்த்து, தடியர்களே, ஏன் சும்மா நிற்கிறீர்கள்? இந்த கொலைகாரனை பிடித்து கட்டுங்கள் என்று கத்தியதும் தான் வந்தியத்தேவனுக்கு தனது இக்கட்டான நிலைமை ஞாபகத்துக்கு வந்தது. பெருமுயற்சி செய்து தொண்டையில் உயிரை தருவித்துக் கொண்டு, கந்தமாறா, இது என்ன? நான் இத்தகைய கொடுஞ்செயலை செய்திருப்பேன் என்று நீ நம்புகிறாயா? எதற்காக நான் செய்ய வேண்டும்? எனக்கு என்ன லாபம் இதனால்? வந்தியத்தேவன் இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கந்தமாறன், உனக்கு என்ன லாபம் என்றா கேட்கிறாய்? ஏன் லாபம் இல்லை? நந்தினியின் கடைக்கண் கடாட்சத்தை பெறலாம் என்ற ஆசைதான். அடே, அந்த பழுவூர் மோகினி இப்போது எங்கே என்று கேட்டான். கந்தமாறா, உண்மையில் எனக்கு தெரியாது. நான் இங்கே நினைவிழந்து கிடந்தேன். நீங்கள் வருவதற்கு சற்று முன்னால் தான் நினைவு வந்தது. நந்தினி என்ன ஆனாள் என்று எனக்கே தெரியாது. ஒருவேளை சுரங்கப்பாதை வழியாக அவள் வெளியேறி இருக்கலாம். வேட்டை மண்டபத்தில் அவளுடைய ஆட்கள், வீரபாண்டியனுடைய ஆபத்துதவிகள் 4 பேர் காத்திருந்தார்கள். அவர்களுடன் நந்தினி போயிருக்கலாம். ஓஹோ, அவள் உன்னையும் ஏமாற்றிவிட்டு போய்விட்டாளாக்கும். ஆனால் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று சாதிக்க வேண்டாம். அதை யார் நம்புவார்கள்? நீ அவளுடைய மோக வலையில் விழுந்திருந்தாய். காலால் இட்ட காரியத்தை தலையினாலே முடிப்பதற்கு தயாராயிருந்தாய் என்பது எனக்கு தெரியாதா? ஆதித்த கரிகாலரே சொல்லியிருக்கிறார். நந்தினியும் அவரிடத்தில் உன்னை பற்றிய உண்மையை சொல்லியிருக்கிறாள். அவள் தோண்டியோ, அவளுக்கு திருப்தி தரும் என்று நினைத்தோ நீ இந்த கொலை பாதகத்தை செய்து விட்டாய். உன்னுடைய முகத்தில் விழித்தால் கூட பாவம் என்றான் கந்தமாறன். கந்தமாறா, சத்தியமாக சொல்லுகிறேன், நான் இளவரசரை கொல்லவில்லை. அவர் உயிரை காப்பாற்றும் பொறுப்பை பழையாறு இளைய பிராட்டியிடம் ஏற்றுக்கொண்டு நான் இங்கே வந்தேன். ஆமாம்,
இவ்விதம் சொல்லித்தான் இளவரசரை ஏமாற்றினாய். பிறகு வஞ்சகம் செய்து குத்திக் கொன்றாய். இல்லாவிட்டால் இந்த அறைக்குள் நீ எப்படி வந்து சேர்ந்தாய்? எதற்காக வந்தாய்? என்று கேட்டான் கந்தமாறன். கந்தமாறா, இளவரசருக்கு ஆபத்து வரப்போவதை அறிந்து அவரை பாதுகாக்க வந்தேன். அந்த முயற்சியில் தோற்றுப் போனேன். ஆனால் அது என் குற்றமில்லை. உன் தங்கை மணிமேகலையை வேண்டுமானாலும் கேட்டுப்பார். அவள்தான் என்னை என்று வந்தியத்தேவன் கூறிக்கொண்டிருக்கும் போதே, சீச்சி, என் தங்கையை பற்றி பேசாதே. அவள் பெயரையே சொல்லாதே. ஜாக்கிரதை. அவளுடைய பெயரை எடுத்தால் உன்னுடைய கழுத்தை பிடித்து நெரித்து இப்போதே கொன்று விடுவேன் என்றான் கந்தமாறன். பிறகு கீழே ஆதித்த கரிகாலன் உடலுக்கருகில் உட்கார்ந்து வேதனையில் ஆழ்ந்திருந்த சம்புவரையரை பார்த்து, தந்தையே, இவனை என்ன செய்கிறது என்று சொல்லுங்கள். நம்முடைய குலத்துக்கு அழியாத அபகீர்த்தியை உண்டு பண்ணிய இந்த கொலை பாதகனை என்ன செய்கிறது என்று சொல்லுங்கள். தாங்கள் அனுமதி கொடுத்தால் இவனை இந்த நிமிடமே கண்டதுண்டமாக்கி போடுகிறேன். தந்தையே, சொல்லுங்கள் என்று கத்தினான். கரிகாலனுடைய உடலை தடவி பார்த்து கொண்டு பிரமை பிடித்தவர் போல் உட்கார்ந்திருந்த சம்புவரையர் கந்தமாறனுடைய கூச்சலை கேட்டு அண்ணாந்து பார்த்தார். அப்போது அந்த அறையிலே இருந்த கட்டில் திரைச்சீலை அசைந்ததை கண்டார். மறுகணம் அந்த திரைச்சீலையை விலக்கிக் கொண்டு மணிமேகலை வெளியே வந்ததை பார்த்தார். மணிமேகலை பார்த்ததும் அவருக்கு ஏற்பட்ட வியப்பும் அருவருப்பும் வேதனையும் கலந்து முகத்தில் தெரிந்தது. மணிமேகலை, நீ எப்படி இங்கே வந்தாய் என்று அவர் கேட்ட வார்த்தைகள் கந்தமாறனையும் திரும்பி பார்க்கும்படி செய்தன. அப்பா, நான் இங்கேயேதான் இருந்தேன். அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அண்ணனுக்கு சொல்லுங்கள். அவர் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை என்றாள். உடனே கந்தமாறன், அப்பா, பார்த்தீர்களா? இந்த பாதகன் என்னுடைய தங்கையின் மனதை எப்படி கெடுத்திருக்கிறான் பார்த்தீர்களா? இவன் பேரில் குற்றம் ஒன்றும் இல்லையாமே என்று சீறிக்கொண்டே சிரித்தான். ஆமண்ணா, நிச்சயமாக இவர் பேரில் குற்றம் ஒன்றுமில்லை என்று மணிமேகலை உறுதியாக கூறினாள். கந்தமாறனை ஒரு பக்கம் ஆத்திரமும் இன்னொரு பக்கம் வெட்கமும் சேர்ந்து பிடுங்கி தின்றன. தங்காய், வாயை மூடிக்கொள். உன்னை யார் இங்கே அழைத்தார்கள்? நீ இங்கே வந்திருக்கவே கூடாது. உன்னுடைய புத்தி சுவாதீனத்தில் இல்லை. உடனே முன்கட்டுக்கு போ. மற்ற பெண்கள் உள்ள இடத்துக்கு போ என்று கத்தினான் கந்தமாறன். இல்லை அண்ணா, என்னுடைய புத்தி சுவாதீனத்திலேதான் இருக்கிறது. உன்னுடைய புத்திதான் கலங்கி போயிருக்கிறது. இல்லாவிட்டால் இவர் இளவரசரை கொன்றதாக நீ குற்றம் சாட்டி இருக்க மாட்டாய் என்றாள் மணிமேகலை. உடனே கந்தமாறன், அறிவு கெட்டவளே, இந்த கொலை பாதகனுக்கு நீ ஏன் பரிந்து பேசுகிறாய் என்று கேட்டான். அவர் கொலை பாதகர் அல்ல, அதனால்தான் என்றாள் மணிமேகலை. கந்தமாறன் ஆத்திர சிரிப்புடன், இவன் கொலை பாதகன் இல்லை என்றால் பின்னே யார் இளவரசரை கொன்றது? நீ கொன்றாயா என்று கேட்டான். ஆமாம், நான் தான் கொன்றேன். இந்த வாளினால் தான் கொன்றேன் என்றாள் மணிமேகலை. இந்த வார்த்தைகளை கேட்டு அங்கே இருந்தவர்கள் அவ்வளவு பேரும் திகைத்து போனார்கள். அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் வியப்புடன் பார்த்து கொண்டார்கள். ஒரு கண நேர திகைப்புக்கு பிறகு கந்தமாறன் வந்தியத்தேவனை விட்டுவிட்டு மணிமேகலையின் அருகில் பாய்ந்து ஓடினான். அவள் வைத்திருந்த அந்த வாளின் நுனியை உற்று பார்த்தான். அப்பா, இதை கேளுங்கள். இவளால் இந்த வாளை தூக்கவே முடியவில்லை. இவள் இதனால் இளவரசரை கொன்றதாக சொல்லுகிறாள். இது இளவரசரின் உடம்பில் பாய்ந்திருந்தால் திரும்ப இவளால் எடுத்திருக்க முடியுமா? இதன் நுனியில் பாருங்கள், சுத்தமாய் துடைத்தது போல் இருக்கிறது. வல்லவரையனை காப்பாற்றுவதற்காக இவள் இப்படி சொல்லுகிறாள். இவன் பேரில் இவளுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? அவ்வளவு தூரம் இவளுடைய மனதை இந்த பாதகன் கெடுத்து விட்டிருக்கிறான். மாய மந்திரம் போட்டு மயக்கி விட்டிருக்கிறான். அவனுடைய முகத்தை பாருங்கள். அவன் செய்த குற்றம் அவன் முகத்திலேயே எழுதியிருப்பதை பாருங்கள் என்றான். உண்மையிலேயே வந்தியத்தேவனுடைய முகத்தில் வியப்பும் திகைப்பும் வேதனையும் குடிகொண்டிருந்தன. இத்தனை நேரம் மௌனமாயிருந்த அவன் இப்போது வாய் திறந்து, கந்தமாறா, நீ சொல்லுவது உண்மைதான். நான் தான் குற்றவாளி. உன் சகோதரி என்னை காப்பாற்றுவதற்காகவே இப்படி கற்பனை செய்து சொல்லுகிறாள். இளவரசி, உங்களுக்கு நன்றி. என்னுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்த பிறகும் தாங்கள் என்னிடம் வைத்த சகோதர பாசத்தை நான் மறக்க மாட்டேன். ஆனால் தங்கள் தமையன் சொல்லுவதை இப்போது கேளுங்கள். அந்த புறத்துக்கு போய்விடுங்கள் என்றான். இதை கேட்ட கந்தமாறனுடைய குரோதம் சிகரத்தை அடைந்தது. அடே, எனக்காக நீ சிபாரிசு செய்யும் நிலைமைக்கு வந்து விட்டாயா? நான் சொல்லி கேட்காதவள் நீ சொல்லித்தான் கேட்பாளா? அவள் உன்னிடம் அவ்வளவு சகோதர வாஞ்சை வைத்திருக்கிறாளா? இவள் என்னுடன் பிறந்தவளா, உன்னோடு பிறந்தவளா? என்ன மாயமந்திரம் செய்து இவளுடைய மனதை அவ்விதம் கெடுத்து வைத்திருக்கிறாய்? உன்னை நான் கொல்லுவதற்கு இது ஒன்றே போதுமே. இதோ உன்னை யமனுலகம் அனுப்பிவிட்டு மறு காரியம் பார்க்கிறேன். உன் அருமை சகோதரி கையில் வைத்திருந்த வாளினாலேயே உன்னை கொல்லுகிறேன். அது உனக்கு மகிழ்ச்சி தரும் அல்லவா? இவ்வாறு கத்திக்கொண்டே கந்தமாறன் வாளை ஓங்கிக் கொண்டு வந்தியத்தேவன் மீது பாய்ந்தான்.
அத்தியாயம் 41. பாயுதே தீ. இத்தனை நேரம் அசைவற்று உட்கார்ந்திருந்த சம்புவரையர் இப்போது பாய்ந்து எழுந்து கந்தமாறனுடைய கையை பிடித்துக் கொண்டார். அடே மூடா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய் என்று கேட்டார். தந்தையே, இந்த சிநேகித துரோகியை கொல்லுவதிலே என்ன தவறு என்று கேட்டான் கந்தமாறன். என்ன தவறா? அதனால் நானும் நீயும் இந்த பழமையான சம்புவரையர் குலமும் அழிந்து போவோம். இவனை கொன்று போட்டால் இளவரசரையும் இவனையும் சேர்த்து கொன்று விட்டதாக நம் பேரில் அல்லவோ பழி சுமத்துவார்கள். இது கூடவா உனக்கு தெரியவில்லை? உன்னுடைய வீரத்தையும் துணிச்சலையும் இதிலேதான் காட்ட வேண்டுமா? உன்னுடைய யோசனையை ஆரம்பத்திலிருந்து கேட்டதினாலேதான் இந்த விபரீதம் நம்முடைய வீட்டில் நடந்துவிட்டது. பெரிய பழுவேட்டரையரையும் மற்ற சிற்றரசர்களையும் நீதான் இந்த வீட்டுக்கு அழைத்தாய். மதுராந்தகத்தேவர் ரகசியமாக இங்கே வந்ததும் உன்னாலேதான். அது இந்த உன் அருமை சிநேகிதன் மூலம் எல்லாருக்கும் தெரிந்துவிட்டது. பிறகு ஆதித்த கரிகாலரை காஞ்சியிலிருந்து அழைத்து வந்தவனும் நீதான். ஐயோ, அதன் விளைவு இப்படியாகும் என்று நான் நினைக்கவே இல்லையே. நம்முடைய குலத்தின் பழமையான விரோதி பெரிய படையுடன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு நான் என்ன சொல்லப் போகிறேன்? பழுவேட்டரையரும் இச்சமயம் பார்த்து ஊருக்கு போய்விட்டார் என்று கூறி சம்புவரையர் திரும்பவும் தலையில் அடித்துக் கொண்டார். கந்தமாறன் கண்களில் நீர் ததும்ப, தந்தையே, தாங்கள் வீணாக வேதனைப்பட வேண்டாம். என்னால் நேர்ந்த விபரீதத்துக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். தாங்கள் என்ன கட்டளையிடுகிறீர்களோ அவ்விதம் செய்ய காத்திருக்கிறேன் என்றான். முதலில் இந்த பெண்ணை நீ அழைத்து கொண்டு போய் அந்தப்புரத்தில் விட்டுவிட்டு வா. இவள் ஏதாவது உளறினால் வாயிலே துணியை அடைத்து கையையும் காலையும் கட்டி போட்டு விட்டு வா. இல்லாவிட்டால் ரகசிய அறையில் போட்டு பூட்டி விட்டு வா என்றார் சம்புவரையர். மணிமேகலை தன்னுடைய அருமை தந்தையின் முகத்தை பார்த்து நடுநடுங்கினாள். வந்தியத்தேவனுக்கு இப்போது உடனே ஆபத்து ஒன்றுமில்லை என்பதையும் தெரிந்து கொண்டாள். தந்தையே, மன்னிக்க வேண்டும். தங்கள் கட்டளைப்படி நான் நடந்து கொள்வேன். கந்தமாறன் என்னை தொட வேண்டாம். நானே தாய்மார்கள் இருக்கும் அந்தப்புரத்துக்கு போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு விடுவிடுவென்று அங்கிருந்து நடந்து சென்றாள் மணிமேகலை. கந்தமாறனும் அவளை பின்தொடர்ந்து போனான். அவர்கள் சென்ற உடனே சம்புவரையர் தம்முடன் வந்திருந்த ஆட்களை பார்த்து, இவனை அந்த கட்டில் காலுடன் சேர்த்து இறுக்கி கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார். அவர்கள் கட்டி முடித்தவுடனே வந்தியத்தேவன், ஐயா, சற்றே யோசித்து பாருங்கள். கரிகாலருடைய அந்தரங்கத்துக்குரிய நண்பன் நான். அவரை கொல்லுவதனால் எனக்கு என்ன லாபம்? உண்மையில் அவரை கொன்ற பாதகர்கள் சுரங்கப்பாதை வழியாக தப்பித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவர்களை தொடர்ந்து போய் பிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னை அவிழ்த்து விட்டால் நானே தங்களுடன் வந்து அவர்களை பிடிப்பதற்கு உதவி செய்வேன். தப்பிச் செல்வதற்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்றான். அடே, நீ சொல்லுவது உண்மையானால் கரிகாலர் கொலை செய்யப்படும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயா என்று கேட்டார் சம்புவரையர். ஐயா, பழுவூர் ராணியும் கரிகாலரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று கொலைகாரர்கள் பிரவேசித்தார்கள். அவர்களை தடுக்க நான் எத்தனித்த போது பயங்கரமான தோற்றமுடைய காளாமுகன் ஒருவன் என் கழுத்தை பிடித்து நெரித்தான். நான் நினைவிழந்து விட்டேன். மறுபடியும் நினைவு வந்தபோது ஆதித்த கரிகாலர் உயிரற்று விழுந்து கிடப்பதைக் கண்டேன் என்றான் வந்தியத்தேவன். இச்சமயத்தில் அந்த மாளிகை சுவருக்கு அப்பால் பெரியதொரு கூச்சல் கேட்டது. ஆயிரக்கணக்கானவர்களின் கோபக்குரலிலிருந்து எழுந்த கோஷத்தை போல் தொனித்தது. சம்புவரையர் அதை காது கொடுத்து கேட்டார். வந்தியத்தேவனை பார்த்து, சரி சரி, நீ சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் சற்று நேரம் நீ இங்கேயே இரு. உன்னுடைய அருமை நண்பராகிய இளவரசருக்கு துணையாக இரு. அது என்ன கூச்சல் என்று பார்த்துவிட்டு வருகிறேன். வந்து உன் கட்சியை முழுதும் தெரிந்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டு சம்புவரையர் புறப்பட்டார். அவருடன் ஆட்களும் கிளம்பினார்கள். போகும்போது அவர்கள் அந்த அறையின் கதவை சாத்தி வெளிப்புறத்தில் தாளிட்டு விட்டு சென்றார்கள். மறுபடியும் அந்த அறையில் இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலோ சொல்ல முடியாத வேதனை குடிகொண்டது. வாலிப வயதினரும் வீராதி வீரருமான ஆதித்த கரிகாலர் மாண்டு போனார். உயிரற்ற அவரது உடல் இதோ இந்த அறையில் கிடக்கிறது. நோய்பட்டுள்ள சுந்தர சோழர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். தமது அருமை குமாரனின் அகால மரண செய்தியை அறிந்த பிறகும் அவர் உயிரோடு இருப்பாரா? ஐயோ, மகனை பார்க்க வேண்டும் என்று தந்தை எவ்வளவு ஆவல் கொண்டிருந்தார். தந்தை வந்து தங்கியிருப்பதற்காக கரிகாலர் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டினாரே, அந்த பொன் மாளிகையில் தந்தையை வரவேற்று உபசரிப்பதற்கு கொடுத்து வைக்காமல் மகன் போய்விட்டாரே. இதிலிருந்து இன்னும் என்னென்ன விளையப் போகிறதோ தெரியவில்லையே. சோழ சாம்ராஜ்யம் முழுவதும் ஒரே துயர வெள்ளத்தில் முழுகப் போகிறது. சிற்றரசர்களுக்குள் பெரும் சண்டை மூளப்போகிறது. சற்று முன்னால் வெளியில் கேட்ட சத்தம் மலையமானுடைய படை வீரர்கள் போட்ட சத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் எதற்காக அப்படி கோஷமிட்டார்கள்? இந்த கடம்பூர் மாளிகையை தாக்கப் போகிறார்களா என்ன? கரிகாலருடைய மரணம் பற்றிய செய்தி
ஒருவேளை அவர்களுக்கு எட்டி இருக்குமோ? ஆஹா! சம்புவரையர் இதை எப்படி சமாளிக்கப் போகிறார்? நம் பேரில் கரிகாலரை கொன்ற குற்றத்தை சுமத்தி சமாளிக்கப் பார்ப்பார். ஆனால் அதை மலையமான் நம்புவாரா? நம்பினாலும் கூட சம்புவரையரின் மாளிகையில் இது நடந்திருப்பதால் அவரை சும்மா விடுவாரா? முன்னர் இங்கே நடந்த சதி ஆலோசனையைப் பற்றி மலையமானுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருக்காவிட்டாலும் ஆழ்வார்க்கடியான் போய் எச்சரித்துவிட்டு போயிருக்கிறான். ஆகையினாலேதான் படை திரட்டிக் கொண்டு அவர் வருகிறார். மலையமான் தன் பேரப்பிள்ளை மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பது வந்தியத்தேவனுக்கு நன்றாகத் தெரியும். இந்த செய்தியை அறியும்போது அவர் என்ன செய்வார் என்பது யாருக்கு தெரியும்? சம்புவரையர் குடும்பத்தையே நாசம் செய்து இந்த மாளிகையையும் அடியோடு அழித்து போட்டாலும் போட்டு விடுவார். ஆனால் என்னுடைய நிலைமையைக் காட்டிலும் பயங்கரமான பரிதாபமான நிலையில் உள்ளவர்கள் வேறு யாரும் இப்போது இல்லை. ஆதித்த கரிகாலரை கொன்றதாக என் பேரில் குற்றம் சுமத்தப் போகிறார்கள். நான் அந்த பாதகத்தை செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்கு எவ்வித சாட்சியமும் இல்லை. நந்தினியும் ரவிதாசன் கூட்டத்தாரும் போய்விட்டார்கள். அவர்களை தொடர்ந்து போய் பிடிப்பதற்கு யாரும் முயலவில்லை. பட்டத்து இளவரசரை கொலை செய்த துரோகிக்கு என்ன விதமான தண்டனை கொடுப்பார்கள்? என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கட்டும். கரிகாலரை நான் கொன்று விட்டதாக படையாறு இளைய பிராட்டியும் பொன்னியின் செல்வரும் கருதுவார்கள் அல்லவா? அதை காட்டிலும் வேறு என்ன சித்திரவதை கொடுமையாக இருக்க முடியும்? தெய்வமே, சென்ற 3-4 மாத காலத்தில் நான் எவ்வளவோ இக்கட்டுகளில் தப்பி வந்ததெல்லாம் இந்த பயங்கரமான அபகீர்த்திக்கு ஆளாவதற்குத்தானா? இவ்வாறெல்லாம் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் அலைமேல் அலை எறிவது போல் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. இருள் அடர்ந்திருந்த அந்த அறையில் திடீரென்று மெல்லிய புகைப்படலம் பரவிய போது அவனுடைய எண்ண தொடர்பு கலைந்தது. அவன் நாலா பக்கமும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான். புகையும் வெளிச்சமும் பக்கத்து வேட்டை மண்டபத்திலிருந்து வருகிறது. ஒருவேளை அங்கே தீப்பிடித்திருக்குமோ? வேட்டை மண்டபத்தின் வழியாக சுரங்கப்பாதையில் சென்றவர்கள் வேண்டுமென்றே தீ வைத்துவிட்டு போயிருப்பார்களோ? அல்லது அவனும் மணிமேகலையும் வேட்டை மண்டபத்துக்குள் வந்தபோது கொண்டு வந்த விளக்கு இந்த விபத்துக்கு காரணமாயிருக்குமோ? வர வர புகையும் அதிகமானது, உஷ்ணமும் அதிகரித்தது. சற்று நேரத்துக்கெல்லாம் வேட்டை மண்டபத்துக்கும் அந்த அறைக்கும் இடையில் இருந்த மரப்பலகை சுவர்களின் இடுக்கு வழியாக தீயின் ஜுவாலைகள் தெரியத் தொடங்கின. வந்தியத்தேவன் கண்கொட்டாத ஆர்வத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்தான். முதலில் அவனுக்கு ஒரு குதூகலமே ஏற்பட்டது. நம்முடைய கவலைகளை எல்லாம் அக்கினி பகவான் தீர்த்து வைக்கப் போகிறார். ஆதித்த கரிகாலருக்கும் நமக்கும் ஒரே இடத்தில் தகனக்கிரியை நடந்துவிடப் போகிறது என்று எண்ணினான் அவன். ஆனால் இது சிறிது நேரம்தான் நிலைத்திருந்தது. கரிகாலரை கொன்றவன் என்ற குற்றச்சாட்டுடன் இந்த உலகை விட்டு போவதற்கு அவன் இஷ்டப்படவில்லை. நான் இந்த குற்றத்தை செய்யவில்லை என்று பொன்னியின் செல்வருக்கும் இளைய பிராட்டிக்கும் நிரூபித்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, வீராதி வீரரான கரிகாலருடைய திருமேனிக்கு இறுதிச் சடங்கு இப்படி நடக்கும்படி விடலாமா? அவருடைய பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் அவருடைய உயிரற்ற உடம்பையாவது பார்க்க வேண்டாமா? ஆமாம், அவருடைய உயிரை காப்பாற்ற முடியாவிட்டாலும் அவருடைய உடம்பையாவது காப்பாற்ற வேண்டும். சக்கரவர்த்தி திருமகனுக்குரிய மரியாதைகளுடனே இறுதிச் சடங்குகளை செய்வதற்கு வழி தேட வேண்டும். வந்தியத்தேவன் தன்னை சுற்றி கட்டியிருந்த கட்டுகளை பார்த்தான். பலம் முழுவதையும் செலுத்தி கை கட்டுகளை இழுத்தும் பல்லினால் கடித்தும் அவிழ்த்து கொள்ள பார்த்தான். அது முடியவில்லை. அவ்வாறே உடம்பின் கட்டுகளை திமிரி அவிழ்க்க பார்த்தான். அதுவும் முடியவில்லை. ஆனால் அப்படி உடம்பை திமிரிய போது கட்டில் அசைந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. கட்டிலை இழுத்துக்கொண்டு வேட்டை மண்டபத்தின் ரகசிய வாயிலை நோக்கிச் சென்றான். அங்குலம் அங்குலமாக நகர வேண்டியிருந்தது. வேட்டை மண்டபத்தின் வாயிலை நெருங்கிய போது தீயின் ஜுவாலைகள் வந்து கொண்டிருந்தன. ஜுவாலைகளில் கையை கட்டியிருந்த கயிற்று கத்தையை காட்டினான். கயிற்றில் தீப்பிடித்தது. அதே சமயத்தில் அவனுடைய கைகள் மீதும் நெருப்பு ஜுவாலைகள் வீசி சகிக்க முடியாத வேதனையை உண்டாக்கின. நெருப்பு பிடித்து கைக்கட்டு அறுபட்ட உடனே உடம்பின் கட்டுகளை அவசர அவசரமாக அவன் அவிழ்த்து கொண்டான். அவிழ்த்து முடிவதற்குள்ளே கட்டிலின் திரைச்சீலைகளிலே தீப்பிடித்துக் கொண்டது. அறையில் புகை சூழ்ந்தது. வந்தியத்தேவன் அந்த அறையில் இருந்த இளவரசரின் உடம்பை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டான். அப்போதுதான் அவனுக்கு எப்படி வெளியே போவது என்ற யோசனை உண்டானது. புகை மண்டி கிடந்ததால் சுற்றுமுற்றும் இருப்பதை அவனால் பார்த்து கொள்ள முடியவில்லை. தரையிலே துளாவிய போது திருகு மடல் உள்ள கத்தி அவனுடைய கையில் கிடைத்தது. அதை எடுத்த போது கட்டிலிருந்து தெரித்து வந்த ஜுவாலை தணல் ஒன்று அவனுடைய தோள் மீது விழுந்தது. இவ்வளவு நேரமும் அவன் தோள் மீது சாத்தியிருந்த கரிகாலருடைய தேகத்தை அவனுடைய ஒரு கை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவ்விதம் தோள் மீது சாத்திக் கொண்டே களஞ்சியத்தின் படிகளில் ஏறுவது அசாத்தியம். எனவே கரிகாலருடைய தேகத்தை கீழே நிறுத்தி வைத்துவிட்டு ஏறி மேலே உள்ள கதவை திறந்தான். பாதி களஞ்சியத்தில் நின்று கொண்டு குனிந்தான். கரிகாலரின் உடலை மறுபடியும் எடுத்துக்கொண்டான்.
மேல் மச்சில் அவருடைய உடலை தூக்கி போட்டுவிட்டு தானும் ஏறி வந்து சேர்ந்தபோது அவனுக்கு பாதி உயிர் போனது போல இருந்தது. அப்போது அம்மாளிகைக்கு வெளியே நாலா பக்கங்களிலிருந்தும் எழுந்த பெரும் ஆரவார கூச்சல் மீது அவனுடைய கவனம் சென்றது. மலையமானுடைய வீரர்கள் கோட்டையை தாக்கத் தொடங்கிவிட்டார்கள் போல் இருக்கிறது. இளவரசர் கொலையுண்டார் என்ற செய்தியை அறிந்துதான் மலையமான் கடம்பூர் மாளிகையை தாக்க கட்டளையிட்டாரா? அப்படியானால் கரிகாலருடைய உடலை தூக்கிக் கொண்டு வரும் என்னை பார்த்தால் அந்த வீரர்கள் என்ன செய்வார்கள்? நான் தான் அவரை கொன்றேன் என்று எண்ணிக்கொள்வார்கள். என்னை சின்னாபின்னம் செய்து போடுவார்கள். ஆகையால் நான் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். யார் கண்ணிலும் தென்படாமல் போக வேண்டும். மலையமான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரிடம் அவருடைய பேரப்பிள்ளையின் திருமேனியை ஒப்படைத்து விட வேண்டும். பிறகு நடப்பது நடந்துவிட்டு போகட்டும். பிறகு வந்தியத்தேவன் மிகவும் ஜாக்கிரதையாக மாட கூடங்களின் மறைவிலும் அவற்றின் நிழல் படர்ந்திருந்த இடங்களிலுமே பதுங்கி நடந்து சென்றான். கடைசியாக முதலாவது தடவை அங்கே வந்திருந்த போது எந்த இடத்தில் நின்று கீழே நடந்த சிற்றரசர்களின் சதி ஆலோசனையை கவனித்தானோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். அங்கே சுவரில் ஏணி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. ஏணியின் பக்கத்தில் மனித உருவம் ஒன்றும் தெரிந்தது. அது யாராயிருக்கும்? ஏணியை வைத்துக்கொண்டு இவன் யாருக்காக காத்திருக்கிறான்? தான் அந்த ஏணி வழியாக கீழே இறங்கினால் என்ன நேரும்? என்ன நேர்ந்தாலும் சரிதான். அந்த ஏணியை உபயோகப்படுத்திக் கொண்டே தீர வேண்டும். நல்ல வேளையாக கையிலே கத்தி ஒன்று இருக்கிறது. எது நேர்ந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டே அவன் விரைந்து ஏணியிலிருந்து இறங்கும்போது, சாமி, இவ்வளவு நேரம் பண்ணிவிட்டீர்கள் என்று ஒரு மனித குரல் கேட்டது. குரலை கேட்டதும் அவன் இடும்பன்காரி என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். அதே கணத்தில் இடும்பன்காரி யாரை எதிர்பார்த்து அங்கே காத்துக் கொண்டிருந்தான் என்பதையும் ஒருவாறு ஊகித்துக் கொண்டான். இடும்பன்காரி அவன் அருகில் வந்ததும் வியப்புடன், அடே, நீயா? யாரை தோளில் போட்டுக்கொண்டு வருகிறாய் என்று கேட்டான். ஆமப்பா, நான் தான் காளாமுக சாமியாரின் சீடன். ரணபத்ரகாளியின் பலியுடனே என்னை முன்னால் அனுப்பினார் அவர். பின்னால் அவர் வந்து கொண்டிருக்கிறார். உன்னை இங்கேயே ஏணியுடன் இருக்கச் சொன்னார். இதோ பார், இந்த கத்தியை உனக்கு அடையாளம் காட்டச் சொன்னார் என்று வந்தியத்தேவன் கூறி திருகு கத்தியை காட்டினான். இடும்பன்காரி சிறிது சந்தேகத்துடனே, இத்தனை நாளாக நீ எனக்கு சொல்லவில்லையே. போனால் போகட்டும். சாமியார் இவ்வளவு நேரம் பண்ணுகிறாரே. எப்படி இங்கிருந்து வெளியே போகப் போகிறோம்? திருக்கோவலூர் வீரர்கள் மாளிகையை சூழ்ந்து கொண்டு உள்ளே வரவும் தொடங்கிவிட்டார்களே என்றான். அதனால் என்ன? கூட்டம் அதிகமானால் நாம் தப்பிச் செல்வது சுலபம். அதெல்லாம் பெரிய சாமியாருக்கு சொல்லித்தர வேண்டுமா? அவர் எப்படியோ வழி கண்டுபிடிப்பார். நீ இங்கேயே அவர் வரும் வரையில் காத்திரு. நான் போய் நந்தவனத்தில் இருப்பதாகச் சொல்லு என்றான் வந்தியத்தேவன். இடும்பன்காரியின் மறுமொழிக்கு காத்திராமல் விடுவிடுவென்று மேலே நடந்தான் அவன். இடும்பன்காரியின் கண்ணோட்டத்திலிருந்து மறைந்ததும் அந்த மாளிகையின் முன்வாசல் கோபுரத்தை நோக்கி அவன் நடந்தான். அத்தியாயம் 41 முடிவடைந்தது. அடுத்த பதிவுல அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.